சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் RN ரவியை வரவேற்று துணைவேந்தர் உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் RN ரவி அங்கு சென்றுள்ள நிலையில் அவரை துணைவேந்தர் வரவேற்றிருக்கிறார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்நிலையில் அங்கு முறையீடு புகார் குறித்து ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் RN ரவி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டி போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொருபுறம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் RN ரவி சென்றிருக்கிறார். அங்கு அவரை துணைவேந்தர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கும் அந்த காட்சியை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மோகன்ராஜ், தமிழக ஆளுநர் RN ரவி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்று சேர்ந்துவிட்டார். அந்த காட்சிகளை திரையில பார்க்க முடிகிறது. அங்கு ஏற்கனவே முறைகேடு புகார் குறித்த ஆய்வு நடைபெற்று வருது. இந்த 2 நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. ஆனந்தி, அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கியிருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி சற்று நேரத்திற்கு முன்பாக வந்திருக்கிறார். அவருக்கு குற்ற பின்னணி வழக்கு பதிவில் சிக்கியிருக்கக்கூடிய துணைவேந்தர் ஜெகநாதன் அந்த சர்ச்சையை மீறி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார். தற்பொழுது துணைவேந்தர் அறையில் ஆளுநர் துணைவேந்தருடன் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த சூழ்நிலையில இங்க நடக்கக்கூடிய சர்ச்சைகளோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் ஆகிய 2 பேரும் முறைகேடாக பியூட்டர் பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை பதிவு செய்து சுய லாபம் அடைவதற்காக இந்த நிறுவனத்தை தொடங்கியிருப்பதாக ஒரு புகார் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கருப்பூர் காவல் நிலையத்தில் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தோட சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கொடுக்கிறாரு. இந்த புகாரின் அடிப்படையில் தான் துணைவேந்தர் அன்றைய தினமே 26ஆம் தேதி 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுறாரு. அதனை அடுத்து அன்று இரவே நிபந்தனை ஜாமீனில் துணைவேந்தர் ஜெகநாதன் விடுவிக்கப்படுறாரு. இதுவும் மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகுது. அதாவது இத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எப்படி துணைவேந்தர் ஜெகநாதன் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கானது நீதிமன்றத்தில் மீண்டும் தொடரப்பட்டிருக்கிறது. அது காவல்துறை தரப்பிலும் அந்த மனு போடப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கக்கூடிய இளங்கோவன் தரப்பிலும் அந்த மனுவானது புகாராக அனுப்பப்பட்டிருந்தது. அதன் மீதான விசாரணை நாளைய தினம் இறுதி விசாரணை நடக்க இருக்கு. இந்த விசாரணையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, குற்ற பின்னணி பிடியில சிக்கி இருக்கக்கூடிய துணைவேந்தர் ஜெகநாதன் விடுவிக்கப்படுவாரா அல்லது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் ஆளுநர் ரவி தற்பொழுது ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்காக பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்திலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு எந்த விதமான அஜெண்டாவும் கொடுக்கல. ஒரு ஆய்வுக் கூட்டம் ஆளுநரே நேரடியாக வந்து நடத்தக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற கூட்ட அரங்கில நடக்கு. அந்த கூட்டத்தில் பங்கேற்கவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, துணைவேந்தர் ஜெகநாதன் பங்கேற்கிறாரு. அது மட்டுமல்லாமல் பொறுப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய விஸ்வநாதமூர்த்தியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். அது மட்டுமல்லாமல் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 27 துறைகளை சேர்ந்த துறை தலைவர்கள் அமர வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தான் இவர்களிடம்தான் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் RN ரவி தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருப்பது நிச்சயமாக குற்றச்சாட்டு பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய துணைவேந்தருக்கு துணை போகும் செயல் அப்படிங்கிறதா மாணவர் அமைப்பு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஒரு அடுத்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதற்காகத்தான் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழகம் எதிரே இன்று காலை முதற்கொண்டே குவிந்த அவர்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டாங்க. காவல்துறையினர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏற்கனவே அங்கு குவிக்கப்பட்டிருந்த காரணத்தினால ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் பின்னர் தான் ஆளுநர் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய சூழல் ஒருபுறம், நாளை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த ஜாமீன் வழங்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை, இதற்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதும் சந்தேகமாக முன்வைக்கப்படக்கூடிய காரணத்தினாலதான் அடுத்தடுத்த சர்ச்சைகள் இங்க நிலவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பியூட்டர் பவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு வழக்குல வந்துட்டு துணைவேந்தர் கைது செய்யப்பட்ட அடுத்தடுத்த நடவடிக்கையாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய அடுத்த அதிரடி நடவடிக்கைகள் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் அறை, பதிவாளர் அறை உள்ளிட்ட 7 இடங்கள், வீடு, விருந்தினர்
மாளிகை என 7 இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பியூட்டர் பவுண்டேஷன் நிறுவனத்தின் மூலமா 8 கல்வி நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அது தவிர்த்து விசாரணையும் ஒருபுறம் தீவிரமாக நடந்தது. அதாவது துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்காரு. பதிவாளர் தங்கவேலு தலைமறைவாகிட்டாரு. இந்த நிறுவனத்தை இந்த பல்கலைக்கழகத்துல இந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் யார் யார், அதன் அடிப்படையில் பலருக்கு சம்மன் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. மேலும் ஒரு 8 பேரிடம் விசாரணை நடத்துவதற்கும் காவல்துறையினர் முடிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்பி அவர்களும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா துணைவேந்தர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்ல. ஒரு கல்வியாளரை கைது செய்யறதுல காவல்துறை அதிரடி நடவடிக்கை காட்டியிருக்கிறது சட்ட விதிகளுக்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் கருத்தும் தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. விசாரணைக்கு பிறகு துணைவேந்தர் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்ல அப்படின்னு நிரூபிக்கப்படும் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் அவருக்கு ஆதரவும் பேசிக்கிட்டு வராங்க. ஆனந்தி. மோகன்ராஜ், ஒருபுறம் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை, மறுபுறம் அரசு இந்த முறைகேடு தொடர்பான ஆய்விலையும் ஈடுபட்டு இருக்கு. இப்போ ஆளுநர் தலைமையில ஆய்வு கூட்டம் நடக்குதுன்னா அதற்கான அந்த அஜெண்டாவை வெளியிடல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஆய்வு கூட்டத்துல என்ன பேச போறாங்க? ஆலோசனை கூட்டத்துல என்ன முக்கியமான விஷயமா பேச போறாங்க? மற்றொரு புறம் அரசு நடத்திட்டு வரும் ஆய்வு தொடர்பான ஒரு அறிக்கையோ இல்ல அது தொடர்பான தகவல்களோ ஆளுநருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது தமிழக ஆளுநர் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஒரு பல்கலைக்கழகத்துல குறிப்பாக பெரியார் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வந்தது. குறிப்பாக இதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் பேராசிரியர் ஒருவர் பெரியார் மற்றும் கருணாநிதி தொடர்பான புத்தகங்களை வெளியிட்டது தொடர்பாக அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அது ஒரு பிரச்சனை என பல்வேறு பிரச்சனை, ஊழியர்கள் நியமனத்தில் முறைகேடு என பல்வேறு பிரச்சனைகள் இங்க அடுக்கடுக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இது ஒரு அழுத்தமான வலுவான ஒரு புகாராக அமைஞ்சிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் துணைவேந்தரே கைது செய்யப்பட்டது ஒரு பெரிய ஒரு பரபரப்பையை ஏற்படுத்திச்சு. மற்ற பல்கலைக்கழகத்துக்கு இது ஒரு முன்னுதாரணமா ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆளுநர் நடத்தக்கூடிய ஆய்வு கூட்டம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மீதான விவாதங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத தெரிய வந்திருக்கு. இருந்த போதிலும் கூட இந்த ஒரு இது போல ஆளுநர் நடத்தக்கூடிய ஆய்வு கூட்டத்திற்கு ஏன் அந்த நிகழ்ச்சி நிரல் வெளியிடவில்லை? அதற்கான அழைப்பு ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கே வழங்கப்படாமல் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டது ஏன்? எனவே நாளை வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு நீதிமன்றத்தில் துணைவேந்தருக்கு ஜாமீன் வழங்கியது தொடர்பான வழக்கில் நாளை விசாரணைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில ஆளுநர் இங்க வந்திருக்கிறது எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் பல்வேறு தரப்பினரும் முன்வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா புகார்தாரர்கள் தரப்புல அழுத்தமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்பதும் இப்போது சர்ச்சையாகி இருக்கிறது. ஆனந்தி. களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன்ராஜ்.